டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடித்த கோட் திரைப்படம் போதுமான வரவேற்பை பெறல. தற்போது வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல விஜய் நடிச்சிட்டு வராரு. இதுதான் அவரது கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. வினோத்தின் இயக்கம் அப்படிங்கறதால இப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் சூழல்ல விஜய் பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இதுல நம்ம பார்க்கலாம். விஜய் சினிமாவிலிருந்து ஒதுங்கவிருக்கிறாரு. அவருடைய நடிப்புல கடைசியா வெளியான 4 படங்களுமே பெரிய வரவேற்பை பெறல. அதே சமயம் அந்த படங்கள் எல்லாம் வசூல் ரீதியா சக்க போட்டதா அந்தந்த தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிக்குது. எனவே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய படங்கள் அதிக லாபத்தையே கொடுக்குது. அவரும் 150 கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்குறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. நிலைமை எப்படி இருக்க அவர் அரசியலுக்கு வராரு. தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்கும் அவர் இப்போது முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. பார்க்க போனா கிடைக்கிற கேப்ல தான் ஜனநாயகன் படத்துல கூட நடிக்க போறாரு போல. அந்த அளவுக்கு பொதுமக்கள் பிரச்சனை, கட்சி கூட்டங்கள், தன்னுடைய எதிர்த்தரப்பை விடாமல் விமர்சிப்பது அப்படின்னு படு பிஸியா இருக்காரு விஜய். அவர் அரசியலுக்கு வந்தது அவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருப்பது கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுத்திருக்குன்னு சொல்லணும். ஜனநாயகன் படத்தை அவரது ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. தற்கால இயக்குநர்கள்ல வினோத் முக்கியமானவர்னு சொல்லலாம். மேலும் விஜயும் அரசியல் என்ட்ரி கொடுத்திருக்காரு. அதன் காரணமா இந்த படம் அரசியல் ஜானர்ல வருமா அப்படிங்கிற கேள்வியும் பலரது மனசுல எழுந்திருக்கு. இந்த நிலையில விஜய் பற்றி சந்தானம் பேசிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தனியார் சேனல் ஒன்றின் நிகழ்ச்சியில பங்கேற்ற அவர் விஜய் குறித்து பேசுறப்போ தலைவா படத்துல நானும் விஜயும் சேர்ந்து நடிச்சோம். கதைப்படி அமலா பால் ஒரு டான்சரை காதலிப்பது போல காட்சி இருக்கும். அப்போது அந்த டான்சரை கிண்டல் செய்யும் விதமா அவர் போட்ட ஸ்டெப்புகளை கலாய்த்து விஜயிடமே பேசுவதுதான் காட்சி. அப்படி நான் பேசுறப்போ உன் நடனமும் தான் சைக்கிள் வீல் பெண்டான மாதிரி ஏன் வளைஞ்சு கொண்டு ஆடுற அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட அவரு நீ என் டான்ஸை கிண்டல் செய்யற மாதிரி இருக்கே அப்படின்னு சிரிச்சாரு. பிறகு அதை நன்றாதான் இருக்கு, இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி படத்துல அந்த காமெடியை பயன்படுத்தினாங்க. அதே போல அழகிய தமிழ்மகன் படத்துல நடிச்சப்போ காரைக்குடியில ஒரு ஹோட்டல்ல நான், விஜய், கஞ்சா கருப்பு தங்கியிருந்தோம். நாங்க மேல தங்கியிருந்தப்போ கீழே யாரோ ஒரு பாய் வீட்டு திருமணம் நடந்துட்டு இருந்தது. அப்போ பிரியாணி வாசனை வந்தது. விஜயோ பிரியாணி வாசனை நல்லா இருக்கே அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாரு. உடனே கஞ்சா கருப்போ உங்களுக்கு பிரியாணி வேணுமான அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே மேல செம்ம கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் இவ்வளவு கூட்டம் அப்படின்னு பார்க்க போனேன். அங்கு நின்று கொண்டிருந்த கஞ்சா கருப்பு விடம் ஏன் இவ்வளவு கூட்டம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவரோ பிறகுதான் தெரிஞ்சது அந்த கூட்டம் பிரியாணிக்காக வந்த கூட்டம் இல்ல, விஜய பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொன்னாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டா பரவிட்டு இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.